கழுத்தில் தாவேகா சால்வை, சட்டையில் பேட்ஜ், பனையூரில் குவிந்த தாவேகா நிர்வாகிகள். தளபதியின் வார்த்தைக்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த தாவேகா நிர்வாகிகள். அடுத்த மாசம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியில நடைபெற இருக்க நிலையில மாநாடு ஏற்பாட்டுக்கான ஆலோசனை கூட்டம் தான் கிழக்கு கடற்கரை சாலை பனையூர்ல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை அலுவலகத்துல நடந்திருக்கு. இதுல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை அலுவலகத்துக்கு மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சி, சேலம் இந்த மாதிரி தமிழகத்துடைய பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து இந்த கட்சியுடைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு. கணவனின் கண் முன்னாடியே சாலை விபத்தில் உடல் நசுங்கி பறிபோன மனைவியின் உயிர். கல்யாணமாகி 6 மாதங்கள் ஆன நிலையில வாழ்க்கையில இவ்வளவோ பொறுப்புகள் இருக்கு, நிறைய சம்பாதிக்கணும், நல்லா வரணும் அப்படின்றதுக்காக கணவனோட இருசக்கர வாகனத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கும் போதே நடந்த சோகம். வாழ்க்கை இவ்வளவு நிச்சயமில்லாததா இருக்க கூடாது அப்படின்னு இந்த சாலை விபத்து பலரையுமே சோகத்துல ஆழ்த்திருக்கு. ஈரோடு சூரம்பட்டி அணைக்கட்டு பகுதியை சேர்ந்தவங்க தான் பிரவீன். தன்னுடைய மனைவி பிரியாவோட இருசக்கர வாகனத்துல பன்னீர்செல்வம் பார்க் வழியா போயிட்டு இருந்ததா சொல்லப்படுது. அப்பதான் பின்னாடியில இருந்து வந்த ஒரு தனியார் பேருந்து எதிர்பாராத விதமா பிரியாவுடைய கையில உரசியதுல நிலை தடுமாறி அவங்க கீழே விழுந்ததாகவும், இதனால பேருந்து அவங்க மேலேயே மோதி சம்பவ இடத்திலேயே அவங்களுடைய உயிர் பறி போயிருந்திருக்கு. உடனடியா இந்த தகவல் போலீசாருக்கு சொல்லப்பட்டு சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தவங்க பிரியாவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அந்த மினி பேருந்தையும் கைப்பற்றி ஓட்டுநர் கிட்ட விசாரணையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சாலை விபத்துல கணவனோட கண் முன்னாடியே இளம் பெண்ணுடைய உயிர் பறிபோன சம்பவம் அந்த இடத்துல பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தண்டாயுதபாணி திருக்கோவிலில் காணிக்கை எண்ணுவதற்காக அடுக்கி வைக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட தகர தட்டுகள். 39 நாட்களில் நிரம்பிய உண்டியலை தொடர்ந்து சுமார் 3 கோடி காணிக்கையாக வந்ததாக தகவல். தண்டாயுதபாணியின் அருள் வேண்டி நாடி வரும் பக்தர்கள் கோடியில் காணிக்கை கொடுத்ததால் ஆச்சரியத்தில் கோவில் நிர்வாகம். தமிழகத்துடைய முதன்மை கோவில்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில்ல அங்க வரக்கூடிய பக்தர்களுடைய கூட்டம் அதிகமா இருந்ததால 39 நாட்கள்ல உண்டியல்கள் நிரம்பி இருக்கு. இதை தொடர்ந்து உண்டியல்கள் திறக்கப்பட்டு அது எண்ணப்பட்டிருக்கு. இத முதல் நாள் எண்ணிக்கையில பக்தர்களுடைய காணிக்கை சுமார் 3 கோடியே 30